விஜயோட இன்ட்ரோ வந்த உடனே அவரோட ரியாக்ஷன், அவரோட முகம் பார்க்கும்போது ரொம்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஏக்கத்தோடு அது மாதிரி இருந்தது. விஜய் எங்கே போனாலுமே எம்ஜிஆர் குறிப்பிடுறதுக்கான காரணம் என்ன? இனி வரும் அரசியல் எம்ஜிஆரை முன்னெடுத்து தான் போக போகுது அப்படிங்கிறது விஜய் பேசினதுலே தெரியுது. விஜய் இதுக்கு முன்னையுமே எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஈசா சிங் எஸ்எஸ்பி அவங்க வீடியோஸ் இப்போ வைரல் ஆகுது. ஏன்னா பொதுச் செயலாளர் சி ஆனந்த் கேட்குறாரு, பாஸ் இல்லாத தொண்டர்களையுமே அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கர்ச்சித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வீரமங்கை போல் ஒரு ஆளுமே அதுதான். விஜய் பாண்டிச்சேரி பற்றி நிறைய பேசியிருந்தார் சார். அதில் குறிப்பாக அவர் பேசின ஒரு விஷயம் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார். அதுக்கு பதிலடி தரும் வகையில் அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ரேஷன் கடைகள் மூடப்பட்டது தான் புதுச்சேரியில். பட் ஆனால் திரும்பியுமே திறக்கப்பட்டது. அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை விஜய் பேசவும் கூடாது அப்படிங்கிறது அவருக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அங்கே போய் திமுக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். புதுச்சேரி அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை தான். ஆனால் அங்கே ஒரு பேனர் நடிகர் அஜித்குமார், விஜய் இருவருமே இணைந்திருக்கக்கூடிய ஒரு பேனரை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது அந்த பேனருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பட் ஆனால் வேறு விஷயங்கள் விஜயை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அவங்க எதுவுமே தடுக்கலை. விஜயோட இந்த செகண்ட் இன்னிங்ஸ் இந்த பொதுக்கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் புகழ் பாடப்பட்டது, கூட்டணிக்கு ஒரு அச்சாரம். அதுக்கப்புறம் இது ஒரு அவரோட அந்த தொண்டர்களோட அந்த பாச பிணைப்புக்காண்டி ஒரு மோட்டிவேஷன் வேணுங்கிறதுக்காண்டி கரகோஷத்துக்கு வேண்டி போட்டது. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் வினோத் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நவீன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 72 நாட்கள் கழிச்சு விஜய் புதுச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. இதை சுற்றி நிறைய விமர்சனங்களும் இருந்திருக்கு, நிறைய பாராட்டுகளுமே வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதற்கட்டமாக கூட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி விஜயோட இன்ட்ரோ வந்த உடனே அவரோட ரியாக்ஷன், அவரோட முகம் பார்க்கும்போது ரொம்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஏக்கத்தோடு அது மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து நிறையா பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கிறாரு, பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மக்கள் கரகோஷத்தையும் அந்த பாசத்தையுமே பார்த்த விஜய் அந்த 72 நாட்கள் அந்த கரூர் சம்பவ சோகம், இந்த 72 நாட்களில் மக்களை சந்திக்க முடியாமல், தொண்டர்களோட கரகோஷம் இல்லாமல் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்து இந்த புதுச்சேரியில் வாய்ப்பு கிடச்சி எப்படியாவது இந்த கரகோஷத்தை பார்க்கணும். தமிழ்நாட்டில் அனுமதி கிடைக்கல, அவங்க நிறையா கேட்டுமே அனுமதி கிடைக்காத நிலையில் புதுச்சேரியில் போயாதும் அந்த கரகோஷத்தை கேட்கணும், தொண்டர்களோட கரகோஷம் வேணும் அப்படிங்கிற அவங்களோட பாசம் வேணும், ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த கூட்டத்தை புதுச்சேரியில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவரோட முகத்தோட அந்த உணர்ச்சி வசப்பட்டதை வச்சு சொல்ல முடியுது. விஜய் அவர்கள் பேசும்போது எம்ஜிஆர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எம்ஜிஆர் முதல்ல புதுச்சேரி தான் ஆட்சி அமைச்சார், அதன் பிறகு தான் தமிழகத்தில் ஆட்சி அமைச்சார் அப்படின்னு. விஜய் எங்கே போனாலுமே எம்ஜிஆர் குறிப்பிடுறதுக்கான காரணம் என்ன? எம்ஜிஆரை குறிப்பிட காரணம்னா எம்ஜிஆர் ஒரு தமிழகத்துலேயும் சரி புதுச்சேரியிலையும் அவரோட அரசியல் கட்சி, அவரோட தலைவர்களும் சரி, அவர் சார்பில் இருந்த தலைவர்களும் சரி அவ்வளவு கட்டுக்கோப்பாக அரசியல் கட்சியை நடத்தியிருக்கிறாங்க. மக்களுக்கான பணிகள் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. அரசியல், தமிழக அரசியல் அப்படின்னா பெரியாரில் தொடங்கி அண்ணாவில் கொண்டு அண்ணாவிலேருந்து அது எம்ஜிஆர் பக்கம் வந்துருச்சு. ஸோ அண்ணா, கலைஞர், கருணாநிதி அப்படின்னு போகுமான்னு பார்த்தா எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. பரவலாக எந்த ஒரு கட்சிகள் ஆரம்பித்தாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை அதோட சார்ந்து பிணைந்திருக்க கட்சிகள் தவிர்த்து வேறு கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எம்ஜிஆரோட புகழ் பாடாமல் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு அரசியல் ஆளுமையாக அவர் இருந்துட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் காட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் இல்லாமல் இனி வரும் அரசியல் எம்ஜிஆரை முன்னெடுத்து தான் போக போகுது அப்படிங்கிறது விஜய் பேசினதுலே தெரியுது. விஜய் இதுக்கு முன்னையுமே எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் புதுச்சேரியில் போய் அங்கே போயுமே அவர்
எம்ஜிஆரோட புகழ் பாடக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இனி அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டு கால அரசியல் நகர்வுகள் எம்ஜிஆரை சார்ந்திருக்க போகுது. ஆதவ அர்ஜுனா கூட அவங்க சொல்லியிருப்பார் அவர் பேசும்போது, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய காலங்களில் வந்து தாவேகா கட்சி வந்து பெரிதும் பேசக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அது என்னங்கிறது மக்கள் பதில். ஆனால் என்னோட பதில் என்னென்னா, அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டு காலங்களில் பெரியாரோ அண்ணாவோ அவங்கள பெரிதும் முன்னெடுக்காமல் எம்ஜிஆர் தான் முன்னெடுத்து போக போகிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவ் பேசும்போது சரி, புசி ஆனந்த் பேசும்போது, விஜய் பேசும்போதும் சரி, காவல்துறை வந்து நிறைய பாராட்டி இருந்தாங்க, நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா நடக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்தாது தமிழக முதல்வர் கற்றுக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் வந்து கம்பேரிசன் பண்ணி பேசியிருந்தாங்க சார். இதை எப்படி பார்க்குறேன்? கண்டிப்பாக அந்த ஈசா சிங் எஸ்எஸ்பி அவங்க வீடியோஸ் வந்து இப்போ வைரல் ஆகுது. ஏன்னா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து கேட்குறாரு, பாஸ் இல்லாத தொண்டர்களையுமே அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கர்ச்சித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வீரமங்கை போல் ஒரு ஆளுமே அதுதான். ஏன்னா ஏற்கனவே கடந்த அவங்களுடைய கடைசி தேர்தல் பிரச்சாரம் கரூரில் நடந்து 41 உயிர்கள் வந்து பரிதாபமாக போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய சோகம் நாட்டையே அழுத்தியது. அதுக்கடுத்து இந்த தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி மட்டுமின்றி இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் 72 நாளுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து ஒரு அவர்களோட தொண்டர்களை பொதுமக்களை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறனாட்டி இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது புதுச்சேரி காவல்துறையையும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களுடைய பேரையும் வந்து மதிப்பிழக்க செய்யும் அப்படிங்கிறனாட்டி ரொம்ப கவனமாக அது அரசும் முதல்வரும் சரி காவல்துறையும் சரி செயல்பட்டுருக்கிறாங்க. இது பிற கட்சி நடத்தும் ஒரு பொதுக்கூட்டமாக ஒரு கூட்டமாக இருந்தாலும், கட்சி சார்ந்த அரசியல் கூட்டமாக தேர்தல் கூட்டமாக இருந்தாலுமே அதுக்கு அவங்க கட்சி நடத்தினா கூட இதை விட நல்ல பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நேர்மையாகவும் நடந்திருக்கிறாங்க. இங்கே என்ன செய்யணுமோ அதை சரியாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இதை பார்த்து தமிழக அரசியல், தமிழக முதல்வரும் தமிழக காவல்துறையும் வந்து கவனிக்கணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொன்னது சரிதான். இங்கே வந்து அந்த ஒரு எல்லா கட்சிக்கும் பாதுகாப்புங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கான்னா இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்கும். அது வந்து உண்மைதான். அதுதான் பரவலாக கரூர் விஷயத்திலுமே பேசப்பட்டது. ஸோ இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி பேசியது வந்து சரியான விஷயம். இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு தமிழக அரசு ஒரு இதை சரி செஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. விஜய் வந்து பாண்டிச்சேரி பற்றி நிறைய பேசியிருந்தார் சார். அதில் குறிப்பாக அவர் பேசின ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து பேசியிருந்தார். அதுக்கு பதிலடி தரும் வகையில் அமைச்சர் நமச்சிவாயம் வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருக்குது ரேஷன் கடை, இது கூட நீங்கள் தெரியாமல் வந்து பேசுகிறீங்க அப்படின்றதில்ல அவர் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ரேஷன் கடைகள் வந்து மூடப்பட்டது தான் புதுச்சேரியில். பட் ஆனால் திரும்பியுமே வந்து திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ரேஷன் கடை இல்லாத இடங்களுக்குமே வந்து ரேஷன் பொருட்கள் வந்து அரசே கொண்டு போய் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் அந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை விஜய் பேசவும் கூடாது அப்படிங்கிறது அவருக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதை வந்து ஒரு சாதாரண சின்ன சின்ன மீடியாக்களே வந்து டேட்டா செக் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஒரு முதல்வர் கேண்டிடேட்டுக்கும் போது கண்டிப்பாக அதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து அங்கே புதுச்சேரியில் போய் குற்றம் சாட்டுவதற்கு பெருசாக எதுவுமே இல்லை. இப்போ ஆளும் அரச திமுகவை வந்து எவ்வளவோ அவர் பேசுகிறத விட்டு அவர் எவ்வளோ நாள் பேசலாம், அந்தளவுக்கு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸ் அவங்களோட ஆட்சியில் வந்து பெருசாக பேசுகிறது குற்றம் சாட்டுவதற்கு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, அதனால வேண்டி அவர் வந்து அவருடைய கொள்கை எதிரியான பாஜகவை பேசணும் அப்படிங்கிறதுல வந்து யூனியன் பிரதேசத்தை வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. 16 முறை வந்து கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு கொடுத்தும் அதுக்கான எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசும்போது மத்திய அரசு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இது எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து அந்த புதுச்சேரி மாநில அரசின் கீழ் தான் ரேஷன் கடைகள் இருக்குது. அவங்க பாஜகவை ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒரு குறையை அங்கே கூறணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தவறான ஒரு கூற்றாக தான் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து அவர் சொன்னக்கூடிய விஷயம் யூனியன் பிரதேசத்திலிருந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது பாஜக அரசு மீது மட்டும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா 16 முறையில் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலையுமே இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது அதையுமே இவர் நமச்சிவாயம் சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஆளக்கூடிய 2 பிஜேபி காங்கிரஸ் 2 பேரையுமே தான் இவர் குற்றம் சொல்கிறது மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அந்தஸ்து அப்படிங்கும்போது டெல்லியும் அதில் தான் இருக்குது, சண்டிகர் அதெல்லாமே அங்கே யூனியன் பிரதேசத்தில் தான் இருக்குது. டெல்லிக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கறதுக்கான ஒரு டெல்லி நல்லா இருக்குது,
நம்ம இந்தியாவோட தலைநகராகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அரசின் ஒரு ஜனாதிபதி கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநரோ அவங்களோட கண்காணிப்பில் மிக கவனமாக இருக்குது யூனியன் பிரதேசம்ங்கும் போது. அதனால வேண்டி தான் அங்கே வந்து குடிநீர் எல்லா விஷயத்துலையுமே வந்து சிறப்பாகவும் இருக்குது. காவல்துறையுமே வந்து எந்த ஒரு பலதரப்பட்ட அரசியலில் வந்து சிக்காமல் சுதந்திரமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத இந்த தாவக தலைவர் விஜயோட கூட்டத்தை வந்து பார்க்கும்போதே ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ என்னோட கருத்து, மத்திய அரசின் கீழ் யூனியன் பிரதேசமாக பாண்டிச்சேரி இருந்தால் இன்னும் நல்லது தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மத்திய அரசை விமர்சனம் செஞ்ச விஜய் வந்து அங்கே இருக்கக்கூடிய முதல்வர், அவர் கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர் பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னும் போது ஒரு கூட்டணிக்கான ஒரு இதுவாக மாறுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை. கண்டிப்பாக இதுதான் பேச போகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம ரங்கசாமி முதல்வர் அவர்களே வந்து முன்கூட்டியே கணிச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. இங்கே வந்தால் அவர் பேசுவதற்கு ஏதாவது ஒரு குறைகளை வந்து ரொம்ப தேடி எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பிஜேபி சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். கூட்டணி சார்ந்த ஒரு நோக்கத்தோடு தான் பேசுவார் அப்படின்றது சொல்லியிருந்தார். அதேமாரி அவர் வந்து கூட்டணி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக காங்கிரஸாக என்ஆர் காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு யாரையுமே ஒரு பெருசாக எதிர்க்காமல் சும்மா சில விஷயங்களை மட்டும் பேசிட்டு வந்திருக்காரு. அப்போது அவர் கூட்டணியோட நோக்கத்தோடு தான் அங்கே போயிருக்கிறாரு. யாரையுமே பெருசாக வந்து குறை கூறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் விஜய் போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட்டணி அப்படிங்கன்னு போகும்போது அது எம்ஜிஆர் மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடனும், அதேமாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, மக்களோட கரகோஷம், அந்த தொண்டர்களோட அந்த கூச்சல், அது மேலே ஒரு மோகம், அதனால வேண்டி கூட அது ஒரு மோகம் சொல்கிறத விட அது எல்லா தலைவர்களுக்குமே, அரசியல் தலைவர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும். புதுமையாக வரும்போது நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும்போது திரும்ப அதை செய்யணுமேங்கிற ஆசை வர்றது மாதிரி அவருக்கும் அந்த தொண்டர்களோட அந்த கரகோஷ நம்பிக்கை வேணுங்கிறதுக்கு வேண்டி தான் அதை கூட்டியிருக்காரு. யாரையுமே பகைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே போகவே இல்லை. அங்கே போயும் திமுக சார்ந்த சில விஷயங்களை தான் அவர் வந்து எடுத்துக்காட்டாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஸோ அவருடைய முழு இதுவே வந்து திமுக எதிர்ப்பில் தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம அவர் பேசும்போதுமே நம்ம வந்து பார்த்தோம், நீங்கள் வந்து இதுலேருந்து கற்றுக்கலன்னா 2026 மக்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்கன்ற ரேஞ்சில் வந்து விஜய் பேசியிருந்தார். அங்கே போய் திமுக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல சார், அது வந்து வேற ஒரு இது, அங்கே அதுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே போய் ஏன் சார் திமுக விமர்சனம்? புதுச்சேரி அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை தான். ஆனால் இங்கே தமிழக அரசின் கீழ் இவங்க ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் உலகமே உற்று நோக்கும் அளவுக்கு மிக மோசமான ஒரு கூட்டமாக கரூர் சம்பவம் நடந்துருச்சு, தேர்தல் ஒரு பிரச்சாரம். அப்போ அப்படி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து இனி ஒரு மாநிலத்துக்கு புதுமையாக இப்போ போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அவர் வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே நல்லா இருக்குது, நல்லா கவனிக்கிறாங்க, தொண்டர்களை வந்து கரெக்டாக அந்த ஒரு 1000 பேர் சேர்ந்து வரும்போது அங்கே ஈசா சிங் எஸ்எஸ்பி அவங்களே வந்து ரொம்ப ஷாக் ஆகி இப்படி கை காட்டுற வீடியோலாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்தளவுக்கு கூட்டம் வந்தாலும் அந்த இடத்துல வந்து ரொம்பவே கவனமாக இது பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன் மூலமாக எந்தெந்த பகுதியிலேருந்து தொண்டர்கள் உள்ளே வராங்க அப்படிங்கிறத கண்காணித்து அதை திரும்ப அந்த இடத்துக்கு காவல்துறையினரால் வந்து கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கட்டமைப்போடு அவங்க செயல்படும் போது அங்கேருந்து அவர் கண்டிப்பாக பார்த்துருப்பார். ஓகேயா? ஸோ அப்போ அவருக்கு வந்து இப்படி தான் ஒரு ஆளும் அரசு கட்சி இல்லாமல் பிற கட்சிகள் ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தினாலும் இப்படி தான் பாதுகாப்பு நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை தான் அங்கே வந்து அவர் மேலே பண்ணியிருக்காரே தவிர மித்தபடி புதுச்சேரிக்கு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி காவல்துறை வந்து இன்னொரு சிறப்பான விஷயமும் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய வாகனம் போகும்போது 2 பக்கமே எஸ்கார்ட் போலீஸ் இருந்தாங்க. அவர் வந்து எந்த சிக்னல்லையும் வந்து ஸ்டாப் ஆகாமல் போலீஸை நிற்க வச்சு, ஸோ மற்ற இருக்கக்கூடிய பப்ளிக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் விஜயோட வாகனத்தை அந்த இடத்துக்கு கூட்டு போனது வந்து உண்மையிலே தமிழகத்தில் அது பண்ண முடியுமா இல்லை பண்ண தவறுறாங்களா அப்படின்றது தெரியல. நீங்கள் எப்படி சார் பார்க்க? கண்டிப்பாக தமிழகத்தில் பண்ணால் அவங்களுக்கு வந்து அவர் வந்து நம்ம அங்குள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு வந்து முதலமைச்சர் பதவிங்கிறது வந்து அடுத்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? 2016 தோல்விங்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு கூட்டணி பிரச்சனையால் ஒரு தோல்வி அடைந்தார் தவிர, இல்லைன்னா அதுலேயும் அவர் வந்திருப்பார், ஹாட்ரிக் அடிச்சிருப்பார். திரும்ப 2021, 20 அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் கண்டிப்பாக அவர் வருவார் அப்படிங்கிறது உண்டு. அவரோட இதுதான், நான் எங்கே போகிறேன்னா எனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கணும், என் தொண்டருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே செயல்பட்டுருக்கிறாரு. புரியுதுங்களா? சின்ன விஷயத்தை கூட ரொம்ப கவனித்து அதை கையாண்டிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். என்ன அப்படின்னா அதில் ஒரு பெரிதும் ஒரு சின்ன விஷயந்தான், பட் அதை பெரிதாக பேசணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அங்கே ஒரு பேனர் வந்து நடிகர் அஜித்குமார், விஜய் இருவருமே இணைந்திருக்கக்கூடிய ஒரு பேனரை வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது அந்த பேனருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது.
பட் ஆனால் வேறு விஷயங்கள் விஜயை வந்து கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அவங்க எதுவுமே தடுக்கலை. புரியுதுங்களா? ஏன் அதுன்னா அங்கே கூட ஏதாவது ஒரு அந்த காரணம் நடிகர் சார்ந்த ஒரு பிரச்சனை கூட, ஏன்னா அஜித் சொல்லிட்டு இருக்கிறார் எந்த அரசியலும் என்னை வந்து ஒரு அடையாளமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அதிலிருந்து ஒரு பிரச்சனை கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக செயல்பட்டதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நம்ம புதுச்சேரி காவல்துறையும் முதல்வரையுமே உண்மையிலே பாராட்டும். இவ்வளவு வந்து கட்டுப்பாடுகள் போடப்பட்டுமே சில அசம்பாவிதங்கள் அங்கேயும் இங்குமா நடந்துச்சு. தொண்டர்கள் கலைஞ்சி போகும்போது லேசான தடியடி நடத்ததை நம்ம பார்க்க முடியும். துப்பாக்கியோட ஒருத்தர் உள்ள வந்த சம்பவத்தை பார்க்க முடியும். இதெல்லாம் இவ்வளோ பாதுகாப்பையும் மீறியும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி சார் நடக்குது? மக்கள் வந்து பலதரப்பான மனநிலையில் தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் உங்களை மாரி நான் இருக்க மாட்டேன், என்ன மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சி நம்ம எதுவும் பிளான் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு 100 பேர் வராங்கன்னா 2 பேர் ஒரு டைப் ஆஃப் பீப்புளாக தான் இருப்பாங்க. வேறு யாருமா கூட இருக்கலாம். பட் அவங்க பண்ணாலுமே அங்கே ஒரே பதில், ஸ்கூலில் ஆசிரியர்கள் அடிக்கிறத தடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஸ்கூலில் நிறையா சம்பாவிதங்கள் நடக்கும். அதே மாதிரி அரசியல் கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, தட்டி கேட்கணும். தப்பாக இருந்தால் காவல்துறையோட கையில் தான் அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அதை அவங்க செய்கிறதுல தப்பு கிடையாது. தவறான விஷயங்களை கண்டிப்பாக இந்த மாதிரி அதனால் வேண்டி தான் ஒரு சுதந்திரமாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் ஃபைனலி வந்து விஜயோட இந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்த பொதுக்கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பொதுக்கூட்டம் வந்து நான் சொல்கிறேன்ல, இது வந்து எம்ஜிஆர் புகழ் பாடப்பட்டது. அதுக்கப்புறம் கூட்டணிக்கு ஒரு அச்சாரம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அவரோட அந்த தொண்டர்களோட அந்த பாசப்பிணைப்புக்காண்டி ஒரு மோட்டிவேஷன் வேணுங்கிறதுக்காண்டி அந்த கரகோஷத்துக்கு வேண்டி போட்டது. இனி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே செங்கோட்டையன் வந்து டிசம்பர் 16ஆம் தேதி ஈரோடு பெருந்துறை பக்கத்தில் வந்து ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு அவர் முழுமூச்சாக செயல்பட்டு இருக்கிறாரு. அந்த கூட்டம் தான் நம்ம அரசியல் கூட்டமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு என்ன தமிழக அரசியல் 2026க்கு அவரோட பேச்சு அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி சார். தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். நன்றி.